ஹாய் கைஸ், நான் ஹாரிஸ் பேசுகிறேன். நம்ம வந்து இந்த ஃப்ரீ ஃபுட் ஃபீடிங் அப்படின்ற கன்செப்டில் வந்து இது வரைக்கும் ஒரு 8 தடவை கிட்ட கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், வீடியோ கவர் பண்ணது அதை விட்டு கொஞ்சம் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக பண்ணது எதுவுமே கவர் பண்ணலை, கவர் பண்ணுற சிச்சுவேஷன் இருக்கல. ஸோ இது வந்து ஒஃபிஷியலாக 9வது 10வது ப்ரொஜெக்ட்னு நினைக்கிறேன். இன்றைக்கு வந்து ஃப்ரெண்ட் ஒருத்தங்களோட தம்பியோட பர்த்டே ஃபங்க்ஷனில் இருந்து கொஞ்சம் மிஞ்சின சாப்பாடுகளை அதை நம்ம தேவையான ஆக்களுக்கு கொண்டு போய் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த கன்செப்டே தெரியாதவங்களுக்கு நான் ஒன்றே சொல்லிக்கிறேன். உங்களோட வீட்டில் நல்லதோ கெட்டதோ சாப்பாடு ப்ரொவைட் பண்ணுவீங்க. அதில் எஞ்சிற சாப்பாடு, மிச்சமாக வர்ற சாப்பாடு, தேவைக்கு அதிகமாக இருக்கிற சாப்பாடுகளை வந்துட்டு கீழே தேடுற நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால், ட்ரிங்கோ டவுன் சரௌண்டிங்குள்ளே வந்து இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம், சேர்ந்து அந்த சாப்பாடை ஒரு 1/2 hour 1 hourக்குள்ளே கலெக்ட் பண்ணி அதை நம்ம வந்து தேவையான ஆட்கள், தேவை இருக்கிற ஆட்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறதுக்குரிய வேலை தான் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கு வந்து மொத்தமாக 23 பார்சல் அந்த மாதிரி தான் வந்துச்சு. அதை அழகாகவே ஒரு 1/2 hourக்குள்ளே கலெக்ட் பண்ணி 1 hourக்குள்ளே கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ இதை மாதிரி இனிமேல் அடுத்தடுத்த ப்ரொஜெக்ட்டுக்கும் உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக தந்துட்டுருங்க. இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணி மேலதிகமாக எக்ஸஸாக இருக்கிற சாப்பாடுகளை நீங்கள் கண்டிப்பாக தேவையான அளவுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ பார்ப்போம். இப்போ நம்ம சாப்பாடு கொடுத்த எல்லா வீடியோவுமே அப்படியே தொடர்ந்து வருது. அதையும் பார்த்துட்டு எல்லாமே கவர் பண்ண கிடைக்காது, தெரியும் நான் சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ண கிடைக்காது. கிட்டத்தட்ட 23 பார்சல் சர்டிஃபிகேட்டாக கொடுத்துருக்கோம். சாப்பாடு தந்த அந்த ஃப்ரெண்டோட தம்பிக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு சந்திப்போம் அடுத்த ப்ரொஜெக்டில். பாய். சரி சரியா, பிரியாணியில் ரைஸ் இந்தாம்மா. சரி கவனமா காணுமா? சரி ஓகே.